வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 28. தலைப்பு மெய் விளக்கம். விஞ்ஞான அறிவு வளர்ச்சி பெற்றுவிட்டால் மாத்திரம் மனித வாழ்வு நிறைவு பெற்று விடாது. மெய்யறிவு இல்லாத விண்ணறிவும் புலனறிவும் தன்முனைப்பிலிருந்து மனிதனை விடுவித்து அறிவின் முழுமையையும் அமைதியையும் அளிக்க முடியாது. புலனறிவால் விரிந்து காணும் உலகம் சிந்தனையால் சுருங்கி காணுகிறது என்பது தெளிவு. இயற்கையின் முழு முதல் நிலையான பேராதார நிலையையும் அதையும் ஐயமின்றி உணரக்கூடிய அறிவையும் உணர்ந்து கொள்ளும் அறிவின் முழுமை பேறுதான் மெய்யறிவாகும். புலனறிவால் பல கோடி தோற்றங்களாக காணும் உலகம் சிந்தனை அறிவு எனும் விஞ்ஞானத்தால் வெளி விண் அறிவு என்ற 3 பொருட்களுக்குள் சுருங்கி விடுகிறது. இவற்றில் வெளி விண் எனும் 2 பொருட்களுக்கிடையே உள்ள உறவும் இவ்விரண்டில் எது முந்தியது எது பிந்தியது என்ற விளக்கம் காணும்போது விண் என்பது இருப்பினிலையாகிய வெளியின் நுண்ணியக்க சுழலையே என்று உணரும்போது வெளி விண் இரண்டும் ஒன்றாகி விடுகிறது. அகத்தவத்தின் மூலம் அறிவு ஒடுங்கி முழுமுதற் பொருளான இருப்பு நிலையை அறியும்போது கிட்டும்போது அக்காட்சியில் அப்பேராதார பரம்பொருளில் அறிவு அடங்கி உறைந்து ஒன்றுபட்டு அதன் தனித்தியங்கும் செயலொழிந்து இருப்பு நிலையாகி விடுகிறது. இந்த அனுபவமே மெய் விளக்கமாகும். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.